ஹையா நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸோடைய கிளாஸ் 6 தான் இது. ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிட் டிசைன் பார்ட் 2 தான். ஸோ போன கிளாஸில் கிரிட் டிசைன் 1 பார்த்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி கிரிட் டிசைன் பார்ட் 2. ஸோ இதில் நிறைய இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த டிசைன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேப் வேணும். அடுத்தது வந்து ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. ஹம்ப்பு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹம்ப்பு கொடுத்துட்டு இதுக்கு சென்டரில் வந்து நம்ம ஒரு டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ லைன்ஸ் வந்து இன்னமும் நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகலை. நீங்கள் வந்து பென்னிலையும் போட்டு பாருங்கள், பென் ஆர் பென்சிலில் போட்டு பாருங்கள், அப்படி இல்லைன்னா மெஹந்திலையும் போட்டு பாருங்கள். ஏன்னா ப்ராக்டிஸ் தான் மெயின், இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இதில் ஹம்ப்பு கொடுத்துட்டோம். ஹம்ப்பு கொடுத்துட்டு ஒரு ஸ்பைரல் கொடுத்து அதில் வந்து ஹம்ப்பு கொடுத்துட்டு ஒரு ட்ராப்ஸ் இருக்குது இல்லையா? 2 ட்ராப்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த ட்ராப்ஸை இதில் கொடுத்துட்டு பக்கத்தில் டாட் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரியலனா தாராளமாக நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். இப்போ பாருங்கள், நான் அதை வந்து பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து இனிமேல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாமல் சென்ட் பண்ணாமலே இருக்கீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா என்கிட்ட திரும்பவும் கேட்கலாம். ஒரு ஸ்பைரல் போட்டு அதில் ஹம்ப்பு கொடுத்துட்டு அதில் ஒரு ட்ராப்ஸ் கொடுத்து டாட் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதில் கேப் விட்டு இப்போ வந்து ஒரு கேப்பில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். அடுத்த கேப்பில் வந்து குட்டி குட்டியாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ஒரு நல்ல லுக்கில் கிடைக்கும் நம்மளுக்கு. கேப் விட்டு, அதாவது ஒரு கோடில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நம்ம லைன்ஸ் போட்டுக்கணும், ஒரு பாக்ஸில் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி தான். அடுத்தது வந்து டபுள் லைன், அதாவது ட்ரிபிள் லைன் போட்டுக்காங்க. 3 லைன்ஸ் போட்டுட்டு அந்த லைன்ஸில் நம்ம போன கிளாஸில் ஒரு டிசைன் பார்த்துருப்போம். அந்த டிசைன் தான் இதில் போட போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ லைன்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மெஹந்தி போடுறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதில் கரெக்டாக உங்களால் போட முடியும். இப்போ வந்து 4 சைடுமே வந்து நம்ம கோடு போட்டுக்கணும், அதாவது லைன்ஸ் போட்டுக்கணும். போன கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அந்த டிசைன், அது டபுள் லைன் போட்டு ஃபில்லிங்ஸ் கொடுத்துருப்போம், திக் லைன் கொடுத்துருப்போம். ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது. லைன்ஸ் போட்டுட்டு அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ளவே நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டுக்கணும். பாக்கி நீங்கள் வந்து எந்த லைனுமே இப்போ டச்சாக ஆகக்கூடாது. ஸோ உள்ளே மட்டும் நீங்கள் அந்த 4 லைன்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அந்த 4 லைன்ஸுக்கு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் திக் லைன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்கில் அழகான ஒரு டிசைனாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ நான் போடுறேன். திரும்பி அதில் நீங்கள் கொஞ்சம் போல்டாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ் கொஞ்சம் அழகாக தெரியும். அடுத்து வந்து இந்த டிசைன் நம்ம வந்து போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த டிசைன்ஸ் தான் இது, ஒரு ஃப்ளவர் ஷேப்பு. அதில் வந்து சும்மாவே விட்டுருப்போம். அது ஒரு டிசைனு. நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அது 3 விதத்தில் இருக்குது இந்த டிசைன் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது. அடுத்தது இதில் வந்து நம்ம அந்த வேவ் லைன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த வேவ் லைனை தான் இதில் நம்ம கொடுக்க போகிறோம். இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது சென்டரில் வந்து தெரியுது பாருங்க உங்களுக்கு, அதில் தான் நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். அந்தமாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் போடுற டிசைன் மட்டும் கிரிட் டிசைன்ஸ் கிடையாது, நம்ம ஓனாகவே வந்து க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னா வர கிளாஸில் வந்து நான் வந்து சொல்லித்தருவேன். ட்ராப்ஸ்லாம் சொல்லித்தருவேன், லீவ்ஸ்லாம் சொல்லித்தருவேன். அதை வச்சு நீங்கள் வந்து நீங்களாகவே ஓனாகவே வந்து கிரிட் டிசைன் போடலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கிரிட் டிசைனு. உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். ஸோ போன டிசைனில் வந்து இந்த ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்காம இருப்போம். இதில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கிட்ட லைன்ஸ் போட்டுக்கோங்க. கிட்ட லைன்ஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த கிட்ட லைன்ஸ் போட்டு அதுக்கு நடுவில் நம்ம வந்து டாட் வச்சுக்கணும். அப்படி டாட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு டிசைனாக மாறிடும். இப்போ இந்த மாதிரி குட்டியாக கிட்டேவே நீங்கள் வந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க. லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கு சென்டரில் வந்து நீங்கள் டாட் வச்சுக்கணும். அப்படி டாட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு டிசைனாக மாறிடும். இன்னொன்று வந்து இதிலே வந்து இப்போ நம்ம செகண்ட் டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு பாக்ஸில் வந்து லைன்ஸ் போட்டிருக்கோம், ஒரு பாக்ஸில் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துருப்போம். இதே மாதிரி கிட்ட லைன்ஸ் போட்டுட்டு அந்த லைன்ஸில் ஒரு பாக்ஸில் ஃபில்லிங்ஸ் கொடுக்காமல் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாலும்
அது ஒரு டிசைனாக உங்களுக்கு மாறிடும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இன்னொரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், ஹம்புக்கு பொறுத்து ட்ராப்ஸ் கொடுத்துருக்கோம்ல, சேம் அதே டிசைன் தான் இது. ஆனால் இதில் டபுள் லைன் கொடுத்துட்டு இதில் ஹம்ப் கொடுக்கக்கூடாது, வெறும் அந்த டிசைனை மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் நம்ம போடும்போது நம்மளுக்கு அந்த லைன்ஸ் கொஞ்சம் கேப் இருக்கணும். கேப் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஹம்ப்பு கொடுத்து அந்த ட்ராப்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்பைரல் கிடையாது, ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி போட்டு அதில் ஹம்ப்பு கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம வந்து 3 ட்ராப்ஸ் கொடுக்கணும். 3 ட்ராப்ஸ் கொடுக்கணும். ஸோ இது வந்து ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்மளுக்கு அந்த ட்ராப்ஸ் எல்லாம் பார்ப்போம். அப்போ வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஹேண்டில் வலிக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து 7 டிசைன் மட்டும்தான். ஏன்னா என்னால் கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால் நான் இதோடய முடிச்சுக்கிறேன். இன்னொரு ஷீட்லேயும் நான் போடலாம் தான் நினச்சேன், சரி வேண்டாம் சொல்லி விட்டுட்டேன். திரும்பவும் இதே மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அதில் வந்து நம்ம வந்து அந்த ட்ராப்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ட்ராப்ஸை வந்து கார்னர் இருக்குது பாருங்கள், அந்த ஜாயிண்ட் ஆகுது இல்லையா கோடு, அந்த கோடு கார்னரில் வந்து நம்ம வந்து இந்த ட்ராப்ஸை, அதாவது நம்ம எப்படி டாட்டில் வைக்கும்போது ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்து விட்டோமோ அதே மாதிரி அந்த கார்னரில் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் 4 சைடுக்குமே வந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் மாதிரியான டிசைன் கிடச்சிரும். இதிலே இன்னொரு டிசைனும் இருக்குது. ஸோ அதை வந்து நான் நாளைக்கு கிளாஸில் வந்து கவர் பண்ணுறேன். நாளைக்கு கிளாஸோடையே நம்மளுக்கு இந்த டிசைனும் முடிஞ்சிடும். இது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள், உங்களுக்கு புரிஞ்சுதான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன்ஸ்லாம் புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.